ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். திரும்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, தருமபுரிக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. உடனே தகவல் கிடச்சிது. ஸோ வந்து உங்களுக்காக தெரியப்படுறதுக்காக வீடியோ போடுறேன். ஸோ தருமபுரி மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து பாருங்கள், 3 நாளாக வந்து நைட் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுவும் டைம் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் டைம் வந்து ஒரு 10 மணி மேலே இந்த 11 இந்த மாதிரி சம்திங்கில் தான் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எப்பவும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், 3 நாள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் மார்னிங் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ரிசல்ட்டுக்கும் அந்த நம்ம சேல்ஸ்மேனுக்கும் பேக்கருக்கும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ காலைல கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரிசல்ட் எவ்வளோ பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக அப்படின்ட்டு. ஸோ தருமபுரி மாவட்டத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்குமே நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீக் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீக் வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன், இந்த வீக் கண்டிப்பாக வந்து எல்லா மாவட்டங்களும் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ ரிசல்ட் வந்து தருமபுரிக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மகிழ்ச்சியான செய்தி தான் இது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போவுமே வந்து செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணோடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கும். ஆனால் பாருங்கள், இது வரைக்கும் ஒருத்தர் கூட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு அப்படின்ட்டு யாரும் சொன்னதில்லை, செலக்ட் ஆனதுன்னு சொன்னதில்லை. ஸோ இது வந்து ஒரு மறைமுகமாக இருக்குது. இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஸோ விரிவான முறையில் வந்து இதை வந்து பேச வந்து அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரி வாங்க, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எத்தனை வேக்கன்சி, அப்புறம் வந்து எத்தனை செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 58 விட்டுருக்காங்க. செலக்ட் ஆன பர்சன் வந்து எத்தனைன்னு பார்த்துடலாம். செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து சேல்ஸ் மட்டும் விட்டுருங்க, பேக்கர் இல்லை போல். ஸோ பாருங்கள், மொத்தம் வந்து 101 விட்டுருக்காங்க. ஸோ 58 வேக்கன்சி இருக்குது, 101 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அப்போ பாருங்கள், பாதிக்கு பாதி வந்து உங்களுக்கு சேல்ஸ்மேன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான். மேக்ஸிமம் சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய மாவட்டங்களில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து பேக்கருக்கும் ரெண்டுக்குமே வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு சான்ஸ் தான் இது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த செலக்ட் ஆகாதவங்க நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விடுவாங்க. 2025 2026க்கு கண்டிப்பாக விடுவாங்க. அதில் வந்து கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2026 நானும் ட்ரை பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. சரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 101 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நைட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு நைட்டும் வருமானு தெரியல, எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் விட்றாங்கன்னு தெரியல. இப்போ தருமபுரி வந்திருக்கு. அடுத்து சேலம் வருமா, அல்லது நாமக்கல், அரியலூர், தென்காசி, திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மாவட்டங்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்து வர வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ராமநாதபுரம் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க நிறையா பேர். கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியப்படுறதுக்காக தான் இந்த டைமில் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ எவ்வளவோ சேனல் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பெருமை சொல்லலை, இந்த மாதிரி வந்து உடனே வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. நான் ஏன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்ட்டா, ஸோ அவளோட எதிர்பார்த்துருந்த இந்த தருணத்தில் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கோமா ஆகலை அப்படின்ட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற தருணத்தில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். இன்னும் கேட்டால் எனக்குமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு விருப்பமாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு நிச்சயமாக வந்து இதை அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சென்னையில் வந்து எப்போ பேக்கருக்கு சேல்ஸ்மேனுக்கு வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தகவல் வந்து கண்டிப்பாக போடுறேன் சென்னை மக்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். ஸோ இப்போ கூட மெயிலில் தான் இந்த தகவல் வந்துச்சு. நான் யூடியூப்பில் கமெண்டில் போட பார்க்கல. ஸோ வராத மாவட்டங்களில் வந்து எப்போ வரும்ன்ட்டு நீங்கள் கேட்டாலும் என்னோடய ஆன்சர் வந்து இந்த வீக் கண்டிப்பாக வந்துடும் தான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் வந்துடும், விட்டு முடிச்சுடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். ரிசல்ட்டுக்காக காத்துட்ருங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.